இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காம இருந்தாங்கன்னா லைலத்துல் கத்ர் எப்போ அப்படிங்கறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு இரவை குறிப்பிட்டு சொல்லி தந்திருப்பாங்க. அது போயிடுச்சு. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி மறக்கடிக்கப்பட்டதும் உங்களுக்கு நன்மைதான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டா நீங்க ஒரே ஒரு ராத்திரி மட்டும் இப்ப 27 வர்ற மாதிரி மட்டும் வந்துட்டு போயிடுவீங்க. அதனால 5 இரவு 21, 23, 25, 27, 29 5 இரவுகளிலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். சரி, இப்போ சண்டை போட்டுக் கொள்வதின் காரணமாக, தர்க்கங்கள் செய்து கொள்வதின் காரணமாக உங்களுடைய வலிமைகள் போக்கப்பட்டு பலவீனமாக ஆகி கோழைகளாக ஆகி உங்களுடைய எல்லா விதமான நன்மைகளும் போக்கப்பட்டு அடுத்தவர்களின் மூலமாக அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படக்கூடியவர்களாக ஆயிடுவீர்கள். இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது, அதை பார்க்கிறோம். நம்ம அல்லாஹ் தஆலா சொல்றோம். முதல்ல 2 விஷயம் சொல்றான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படணும். அல்லாஹ் சொன்னதை ரசூல் சொன்னதை முழுமையா கேட்கணும். அதுவும் இல்ல இப்போ. ஏன்னா அல்லாஹ் ரசூல் சொல்றதை கேட்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா போச்சு. சரி, சொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்றோம். ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து சொல்றாங்க ஆலிம்கள், சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்றது கேட்கறாங்களா அப்படின்னு கேட்டா கேட்கறதும் கிடையாது. பாருங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் தொழுதாங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. கேட்கறதுக்குள்ள ஆர்வம் இல்லை. ரொம்ப வேகமா எந்திரிச்சு போகக்கூடிய ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. நீ சொல்லி நான் என்ன கேட்கறது அப்படின்னு. நம்ம சொல்றது அல்ல, அல்லாஹ் சொல்றது, ரசூல் சொல்றது. அவர் போறாரு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரசூலுடைய சொல்ல எனக்கு வேண்டியது இல்லை அப்படின்ட்டு போறாருன்னு அர்த்தம். எத்தனையோ பேர் பார்க்கிறோம். நம்ம பயான் செய்யும் போது, விவரங்கள் சொல்லும் போது, விளக்கங்கள் சொல்லும் போது ஓடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் வேண்டியதில்லை, ஒன்னும் வேண்டியதில்லை என்று சொல்லக்கூடிய நிலையிலே அவருடைய ஓட்டம் இருக்கின்றது, அவருடைய போகுதல், அவருடைய அந்த செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா உலகத்தினுடைய தேவைகள் காலமெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விஷயங்கள் எல்லா இடத்திலையும் கிடைக்காது. அது எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் சொல்றோம். இந்த அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் இவர் போய் பெரிய சாதனைகள்லாம் செய்யறது கிடையாது. வெளியே தாலீம் வாசிக்கப்படுகின்றது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம். இவர் 10-15 நிமிஷத்துல போய் வெளியே போய் எந்த சாதனையும் செய்யறது கிடையாது. சுபூல அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. கேட்கக்கூடிய எவ்வளவு பேர்னா உட்கார்ந்து கால்வாசி பேர் தான் உட்கார்ந்து இருப்பாங்க, 3/4 பேர் போயிடுவாங்க. எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி. என்ன வேலைன்னா அங்க போயிட்டு டீ குடிக்கிற வேலை. அதே மாதிரி அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் போன உடனே யாராவது ஒருத்தர் வந்துருவார், அவர்கிட்ட பேசினா அரை மணி நேரம் சரியா போயிடுவாங்க. எல்லா விஷயங்களையும் விட்டுறாங்க. அதனால அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுதல் அப்படின்னு சொன்னா அந்த கட்டுப்பாடு எப்ப வரும்னு கேட்டா கேட்கணும், சொல்றது கேட்கணும், கேட்டா தான் வரும். அல்லாஹ் அடுத்து சொல்லுங்க, வஸ்பிரு, அந்த போர்க்களத்திலே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு வழியில் அல்லாஹ் சொல்றான். அத்தியல்லாஹ் வ ரசூலுஹு வலா தனாஸு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவருடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், நீங்கள் தர்க்கம் செய்து கொள்ளாதீர்கள் உங்களுக்கு மத்தியிலே. வஸ்பிரு, பொறுமையாக இருங்கள். போர் ஏற்பட்ட நேரத்தில் பொறுமை காக்க வேண்டும். மன பதஷ்டம், அதாவது தடுமாற்றம்லாம் ஏற்பட்டு விடக்கூடாது. இப்படி ஆகி போச்சு, இங்க வந்து மாட்டிக்கிட்டமே, கிடைக்கும், வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம்லாம் இருக்கக்கூடாது. பொறுமை இழந்து செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடாது. அந்த போர் செய்யக்கூடிய நிலை இருக்கக்கூடாது. இன்னல்லாஹ் மஅஸ் சாபிரீன், அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களுடன் தான் இருக்கின்றான். அதனால நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னு சொன்னா உங்க கூட நான் இருப்பேன். நான் யாரோட இருக்கிறேனோ அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு அல்லாஹ் பொறுமையாளருடன் இருக்கு. இப்ப போர்க்களத்திலே பொறுமையை காக்க வேண்டும், பொறுமை கை கொள்ள வேண்டும் என்பது பொருள். அதாவது பொறுமை இழந்து எந்த காரியத்தையும் செய்திடக்கூடாது போர்க்களத்திலே. பொதுவாக இது பொது சட்டம் கூட, ஆனா போர்க்களத்திலே மிக முக்கியமாக அதை கவனிக்க வேண்டும். சரி, பொறுமையாக இருங்கள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு கருத்து. போர்க்களத்திலே பொறுமையாக இருப்பது என்பது பொறுமையாக இருந்து அங்கே கிடைக்கக்கூடிய மௌத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், மரணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்ப மரணத்தை ஏற்றுக்கொண்டால் அது பெரிய பதவியில், அது ஷஹீத் என்ற மிகப்பெரிய பதவி கிடைக்கின்றது உங்களுக்கு. ஷஹாதத் என்ற மிகப்பெரிய பதவி. அந்த பதவி கிடைப்பதற்காக நீங்கள் பொறுமையாக போராடுங்கள் என்பதாக பொருளாகும். அல்லது நீங்கள் வெற்றி பெற்றாலும் கூட உங்களுடைய எதிரிகளோடு மோதக்கூடிய நேரத்தில் உங்களுடைய உடல்களிலே பல காயங்கள் ஏற்படும். ஏன்னா சஹாபாக்களுடைய உடல்கள் எல்லாம், போருக்கு சென்றவர்களுடைய உடல்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்று சொன்னால் வரலாற்றில் நிறைய வருகின்றது. அது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருத்தருக்கு ஒவ்வொரு உடலிலும் ஈட்டியினுடைய காயங்கள், அம்பினுடைய காயங்கள், வாளுடைய காயங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய, ஒவ்வொரு சஹாபியுடைய உடலிலும் இருந்தது. நம்மளை போல சுத்தமான உடம்புலாம் கிடையாது அவங்களுக்கு.
காயங்கள் நிறைய இருந்தது. வெற்றி பெற்று பின்னால் அவங்க பெரிய இதா இருந்தாங்க, ஆட்சி செய்தார்கள். உமர் ரலியல்லாஹுடைய உடல்ல பாத்தீங்கன்னு சொன்னா பல காயங்கள், அதே மாதிரி அலி ரலியல்லாஹுடைய உடல்ல, அதே மாதிரி சஹாபாக்கள் பலருடைய உடல்களிலே காயங்கள் நிறைய இருந்தன. இந்த காயங்கள் ஏற்படுவதின் மீது நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்பதும் அதற்கு பொருளாகும். ஒன்னு ஷஹாதத்தானால் அந்த ஷஹாதத்தின் மீது பொறுமையாக இருங்கள், வெற்றி பெற்று திரும்பினால் காயங்கள் ஏற்படுகின்றது அதன் மீதும் பொறுமையாக இருங்கள் என்பதாக பொருள் செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கின்றார். வலா தகூனு கல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் பதரம் வரிஆ அன்னாஸ். இப்ப போர்க்களத்தை பற்றி உள்ள ஒரு முறையை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அடுத்து இன்னொரு கருத்தை சொல்லுகின்றான். போன வாரம் சொன்னோம், அந்த பத்ர் போர் நடைபெற்ற நிகழ்ச்சியுடைய ஆரம்ப நிலை. அதாவது அபூ சுஃபியான் தன்னுடைய தலைமையில் உள்ள 40 பேர் கொண்ட ஒரு வியாபார கூட்டம் அவர் வந்துகிட்டு இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களின் மூலமாக அதை தஆலா சொல்லியதின் காரணமாக, ஆனா அவர் என்ன பண்ணார், உடனே அங்க அபூ ஜஹல் அங்கிருந்து புறப்படுறான். 1000 பேர் கொண்ட ஒரு படையோடு புறப்படுகின்றான். புறப்பட்டா ரொம்ப பெரிய ஆடம்பரமாக புறப்படுகின்றான். பாத்திரலாம் ஒரு கை இன்னைக்கு எப்படி இந்த முஸ்லிம்கள் பொருள்கள் இதையெல்லாம் கொண்டு, அதே மாதிரி போர்க்களத்தில் அந்த போராளிகளை உற்சாகமூட்டுவதற்காக பாட்டு பாடக்கூடிய பெண்கள், இந்த வாத்தியங்கள் தபேலாக்கள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இசை கருவிகள், எல்லா இசை கருவிகளை இசைத்து பாட்டு பாடக்கூடிய பெண்கள், அது இது ஏராளமான தப்தபாவாக பெரிய ஆடம்பரத்தோடு புறப்பட்டு வர்றான். அபூ ஜஹல் 1000 பேர்களோடு புறப்பட்டு வர்றான். இப்படி இஸ்லாத்தையும் முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி பெருமை கொண்டு ஒரு ஆடம்பரமான நிலையிலே மக்காவை விட்டு புறப்பட்டு வந்தார்களே அந்த கூட்டத்தினர் அபூ ஜஹலுடைய தலைமையில, அந்த கூட்டத்தை போல நீங்க ஆயிடாதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். வலா தகூனு, நீங்கள் ஆக வேண்டாம், ஆகிவிடாதீர்கள், கல்லதீன சில மனிதர்களை போன்று, ஹரஜு மின் தியாரிஹிம் தங்களுடைய வீடுகளை விட்டு அவர்கள் புறப்பட்டார்கள், பதரன் பெருமைக்காக வேண்டி, பெருமையாக கர்வமாக ரொம்ப ஆடம்பரமாக. பத்தர் என்பதற்கு இப்படி எல்லாம் பல பொருள்கள் உண்டு. ஆடம்பரமாக கர்வத்தோடு பெருமையோடு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிஅமத்துகளுக்குள்ள நன்றியை மறந்து நன்றி கொண்டவர்களாக வீட்டை விட்டு புறப்பட்டார்களே. இன்னும் வரிஆ அன்னாஸ், பெருமைக்காக வேண்டியும் மனிதர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டியும், தங்களுடைய பராக்கிரமத்தை பலத்தை மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டியும் தங்களுடைய வீடுகளை விட்டு புறப்பட்டார்களே, அப்படிப்பட்டவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அதாவது அபூ ஜஹலுடைய கூட்டத்தை போல நீங்க ஆயிடாதீங்க அப்படின்னு மோமீன்களுக்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றார். நீங்கள் அடக்கமாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், பணிவாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், உறுதியோடு நிற்க வேண்டும், அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும், கல்விலே அல்லாஹ்வை எப்பொழுதுமே நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும், நாவின் மூலமாகவும் திக்ர் நடைபெற்றுக் கொண்டிருக்க வேண்டும், என்னுடைய தொழுகையை கூட நீங்கள் விடக்கூடாது என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். அவர்களை போல ஆயிடாதீர்கள். இல்ல இன்னொரு எச்சரிக்கை, பொதுவாக எல்லோருக்கும் ஒரு எச்சரிக்கை இருக்கின்றது. ஏன்னா அபூ ஜஹல் சொன்னான், அபூ ஜஹல் வந்தான், கூட்டம் வந்தது, அந்த 1000 பேர் வந்தாங்க. இடையிலேயே அபூ சுஃபியான் சந்தித்துக் கொண்டார். சந்திச்ச பின்னால சொன்னார், அபூ சுஃபியான் சொன்னார், நீங்க நம்ம திரும்பி போயிடலாம், அவர்களிடத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கான தான் உங்களை வர சொன்னேன், அதனால நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்ல பக்கத்துல பத்ர் இருக்கின்றது, நம்ம வருஷம் கூடக்கூடிய இடம் அது, அந்த இடத்துக்கு போய் நம்மளுடைய கோலாகலமான கொண்டாட்டங்களை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு அங்கே மது அருந்தி அந்த மதுவிலே நாம் திளைத்து பாட்டு பாடக்கூடிய பெண்களை எல்லாம் அழைத்து வந்திருக்கின்றோம், பாட்டு பாடி இசை கச்சேரிகளை நடத்தி எல்லா விதமான கொண்டாட்டங்களையும் கொண்டாடி விட்டு அப்புறம் தான் நம்ம திரும்ப குறைஞ்சது ஒரு 3 நாளாவது பதில இருந்துட்டு வருவோம், அது வரைக்கும் வர முடியாது அப்படின்னு பெருமையோடு சொன்னான். மக்களுக்கு இதெல்லாம் காட்டணும், நம்முடைய இந்த பராக்கிரமங்கள் உலகத்துக்கு தெரியணும், மற்ற மனிதர்களுக்கு தெரியணும், குறிப்பாக முஸ்லிம்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக புறப்பட்டான். ஒண்ணு அவன் சொன்னான், அபூ ஜஹல் சொன்னான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது எதிரிகள் நாம் அவர்களிடத்தில் போரிடுவது அல்லாஹ்விடத்தில் போரிடுவதை போன்று அப்படின்னு சொல்றாரு அவர். நம்ம முஸ்லிம்களோடு போரிடுவது அல்லாஹ்வுடன் போரிடுவதை போன்று என்று சொல்லுகின்றார்.
உண்மையிலேயே அவர் சொல்லுவதை போன்று இருந்தால் முஸ்லிம்களோடு நம்ம போரிட்டு வெற்றி கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டா அவங்க அல்லாவோட போரிடுறதுன்னு சொல்றாங்க. அல்லாவோட சண்டை போட்டு நம்ம ஜெயிக்க முடியாது. ஆனா அப்படி இருக்காது. அவர் நினைக்கிற மாதிரி என்று சொல்லுகின்றார். அபூஜஹல் சொல்றது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வெற்றி பெற முடியாது. ஆனால் நம்முடைய பராக்கிரமத்தை கொண்டு நம்முடைய சக்தியை கொண்டு போரிட்டு அந்த சாதாரணமான அந்த மக்களை வெல்வதாக இருந்தால் நாம் ஈஸியாக ரொம்ப எளிதாக அவர்களை வென்று விடலாம். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆகவே நாம் கண்டிப்பாக பத்ருக்கு போக வேண்டும், நாம் அங்கே நம்முடைய கொண்டாட்டங்களை நிகழ்த்த வேண்டும் என்பதாக பெருமையோடு சொன்னார். அதனால அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகின்றான், வலா தகூனு கல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் பத்ரம் வரிஆ அன்னாஸ். பெருமையாகவும் மக்களுக்கு தங்களுடைய பராக்கிரமத்தை காட்டுவதற்காக வேண்டியும் தங்களுடைய வீடுகளிலிருந்து புறப்பட்டு சென்றார்களே அவர்களை போன்று நீங்கள் ஆகிட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றார். இது பொதுவாக போர்க்களத்திற்கு உள்ளதுதான் இது அசல்ல. ஆனா இதிலிருந்து சூசகமான ஒரு கருத்து, இதிலிருந்து பெறப்படக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், மனிதன் தன்னுடைய பெருமையை காட்டுவதற்காக வேண்டியோ அல்லது மக்களுக்கு தன்னுடைய புகழை, தன்னுடைய வீரத்தை, தன்னுடைய பலத்தை, தன்னுடைய அறிவை, தன்னுடைய ஆற்றலை காட்டுவதற்காக வேண்டி ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சா தோத்து போயிடுவானே தவிர வெற்றி பெற மாட்டோம் என்பது அர்த்தம். அது யார் செஞ்சாலும் சரி, எந்த வேலை செஞ்சாலும் சரி, அடுத்தவருக்கு காட்டுறதுக்கு பெருமைக்காக வேண்டி செஞ்சாருன்னு சொன்னா அதன் மூலமா வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. வெற்றி கிடைப்பதை போன்று ஒரு தோற்றம் வெளியே தெரிஞ்சாலும் கூட உலகத்துல அசல்ல வெற்றி கிடையாது. அதன் மூலமாக அழிவுதான் வந்து சேரும் என்பது அதனுடைய பொருள் விளக்கமாக. சரி, அவங்க எதுக்காக வேண்டி போனாங்க? இன்னொரு கருத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்றான், பத்தரம் வரிஆ அன்னாஸ். பெருமைக்காக வேண்டி, பெருமை அடிப்பதற்காக வேண்டியும் கர்வத்திற்காக வேண்டியும் மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டியும், அது மட்டுமல்ல வயசுத்தூன அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மக்களை தடுக்கின்றவர்களாக இருக்கும் நிலைமையிலும் அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். இவங்க எதுக்காக வேண்டி போறாங்க? முஸ்லிம்கள் எதுக்காக போனாங்க? அல்லாஹ்வுடைய கலிமா உயர வேண்டும், தீன் உயர வேண்டும், மக்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம், நேரிய வழியின் பக்கம், ஹிதாயத்தின் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக இவங்க சண்டைக்கு போனாங்க. அவங்க மக்கள் எல்லாம் ஹிதாயத்தை விட்டு வெளியே வர வேண்டும், தவறான வழிக்கு வர வேண்டும், மக்கள் யாரும் இஸ்லாத்திற்கு போகக்கூடாது, அல்லாஹ்வுடைய வழிக்கு போயிடக்கூடாது அப்படின்னு மக்களை தடுப்பதற்காக வேண்டி போனாங்க. வயசுத்தூன அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் அவர்கள் மக்களை தடுக்கின்றவர்களாக இருக்கிற நிலைமையிலே புறப்பட்டு சென்றார்களே அவர்களை போன்று நீங்கள் ஆகிட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றார். வல்லாஹு பிமா யஅமலூன முஹீத். அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் நன்கு சூழ்ந்து அறிந்தவனாக இருக்கின்றான். எதையெல்லாம் எப்படி எப்படி செய்கின்றார்களோ அதையெல்லாம். முஹீத், அலீம் என்று சொன்னால் அறிந்தவன் என்று அர்த்தம் தான். இங்க முஹீத் என்று அர்த்த வார்த்தைக்கும் அறிந்தவன் அப்படின்றாங்க. ஆனா அறிந்தவன் சொன்னா இந்த முஹீத் என்பது அவர்கள் என்னென்ன வழிகளிலே, என்னென்ன நிலைகளிலே எப்படியெல்லாம் சூழ்ச்சிகள் செய்து தங்களுடைய செயல்களை ஆற்றுகின்றார்களோ, செய்கின்றார்களோ அது எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா தெரிந்தவன் அப்படின்னு அர்த்தம். அலீம் அப்படின்னு சொன்னா பொதுவாக தெரிந்தவன் அப்படின்னு அர்த்தம் செய்யலாம். முஹீத் அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் சூழ்ந்து நன்றாக அறிந்தவன். வல்லாஹு பிமா யஅமலூன முஹீத். அடுத்த ஒரு கருத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வஇது ஸய்யன லஹும் அஷ்-ஷைத்தானு அஅமாலஹும் வகால லா காலிப லக்கும் அல்-யௌம மினன் நாஸ். ஆரம்பத்திலே சொன்ன ஒரு விஷயம், மக்காவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் வர்றதுக்கு அன்னைக்கு இரவு நேரத்தில் புறப்பட போறாங்க. அன்னைக்கு முத நாள் மக்காவில் உள்ள அந்த தலைவர்கள் எல்லாம் தாருன் நதுவா என்ற ஒரு சங்கத்துல கூடி இப்ப இந்த இஸ்லாத்தை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை என்ன செய்யலாம், எப்படியாவது ஒரு வழி செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, பேசினாங்க. அப்படி பேசக்கூடிய இடத்துல ஒரு பெரிய ஷேக் ஒருத்தர் வந்தார். பெரிய வயசான ஒரு ஆளு, பெரிய தாடி வச்சுக்கிட்டு, தலைப்பாலாம் கட்டிட்டு பெரிய தாடி வச்சுட்டு ஒரு ஆள் வந்தார். எங்க இருந்து வர்றீங்க, நீங்க யாரு, புதுசா இருக்க ஊருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் நஜ்தில இருந்து வர்றேன், நீங்க ஏதோ இந்த முகமது இது பண்றதுக்காக வேண்டிய ஒரு கூட்டம் போடுறதா கேள்விப்பட்டேன், அதுக்கு ஏதாச்சும் என்னுடைய ஆலோசனை ஒன்று சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு. அப்படியே வாங்க வாங்க, ரொம்ப நல்லது, உங்களை பார்த்தா பெரிய ஆள் மாதிரி தெரியுது, அதனால நல்ல ஆலோசனை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சாங்க. கடைசியில இவர் ஆலோசனை சொல்ல, அபூஜஹல் சொன்ன ஆலோசனைய இந்த ஷைக் ஆதரிச்சார். அவர் தான் ஷைத்தான், ஷைக் வந்தவர் ஷைத்தான், அந்த வேஷத்துல வர்றார். அபூஜஹல் சொன்னதெல்லாம் அதாவது ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் வீதமாக புறப்பட்டு போய் ராத்திரியில் அங்க வீட்டை முற்றுகையிடுவது, காலையில வெளியே வரும்போது ஒரே நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து கத்தல் பண்ணிடுறது, வெட்டிடுறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அப்ப இந்த ஷைக்
ஷேக் நஜிதுடைய ஷேக் ஷைத்தான் போய் ஆலோசனை சொன்னான். இப்பவும் இந்த போர்க்களம் ஆரம்பமான உடனே இங்க வந்துட்டார். இவர் இங்க எப்படி வந்தாருன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் போகும்போது, அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோட ஹிஜ்ரத் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த குகையில இருந்துட்டு, சௌர் குகையில இருந்துட்டு அதுக்கு பிறகு 3 நாள் கழிச்சு போறாங்க. அப்ப அந்த நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு 100 ஒட்டகங்கள், சிவப்பு ஒட்டகங்கள் இனாம் தரப்படும் என்பதாக மக்காவாசிகள் அபூ ஜஹல் அறிவிச்சான். அதுக்கு ஆசைப்பட்டு ஒரு ஆளு சுராகா இப்னு மாலிக் என்று ஒருவர், சுராகான்னு சாதாரணமா சொல்லுவோம், அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்ந்து அவர்களை பிடிக்கிறதுக்காண்டி போனார். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா துஆ கேட்டாங்க. அந்த பூமி அவருடைய குதிரையுடைய கால்களை பிடிச்சிச்சு. இப்படி 2-3 தடவை நடந்துச்சு. அவர் மன்னிப்பு கேட்டாரு. நான் இனிமேல் உங்க விஷயத்துல ஈடுபடவே மாட்டேன், உங்களை எந்த விதமான தொந்தரவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்ட பின்னால அவரை விட்டுட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவே அந்த சுராகா இடத்துல சொன்னாங்க, ஒரு நாள் வரும், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே பாரசீக மன்னருடைய கையிலே அணிந்திருக்கக்கூடிய, அவருடைய கையிலே அணிந்திருக்கக்கூடிய ஒரு தங்க காப்பு, அது அந்த தங்க கடகம் உன்னுடைய கையில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா 2 விஷயம் அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவர் அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக சொல்லல, முஸ்லீம்களுக்கு எந்த தொந்தரவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுத்த பின்னால விட்டுட்டாங்க, போயிட்டா இருந்தாரு சுராகா. 2 விஷயம் சொன்னாங்க. அந்த தங்க கடகம், தங்க காப்பு உனக்கு கிடைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, நீ முஸ்லீம் ஆவேன்னு அர்த்தம் அதுக்குள்ள இருக்குது. முஸ்லீம் ஆவே என்பது மட்டுமல்ல, முஸ்லீமாக நீ மாறி போர்க்களங்களிலே கலந்து கொள்வாய். அப்படி போர்க்களிலே கலந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய வல்லரசாக இருக்கக்கூடிய பாரசீக நாட்டுடன் போர் நடக்கும். அந்த நேரத்தில் அந்த போரிலும் நீ கலந்து கொள்வாய். அந்த போரிலே கிடைக்கக்கூடிய வெற்றி பெற்ற அந்த வெற்றிகளை கிடைக்கக்கூடிய கனிமத்துடைய பொருள்களிலே அந்த தங்க கடகமும் இருக்கும், அது உனக்கு அணிவிக்கப்படும், கொடுக்கப்படும் என்ற கருத்தை எல்லாம் உட்புகுத்தி ஒரே ஒரு வார்த்தையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, இப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இந்த ஷைத்தான் இப்ப பத்ர் போர்க்களத்துக்கு வர்றான். இந்த சுராகா பின் மாலிக் இருக்கிறாரு, இவருடைய வடிவில், இவருடைய உருவத்துல வந்தான், சுராகா மாதிரி வந்தாங்க. சொன்னான் ஷைத்தான் அப்படிங்கறத வரலாறு. அதை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். வஇது ஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு அஅமாலஹும், அவர்களுக்கு, அந்த முஷ்ரிக்கீன்களுக்கு, மக்கா குறைஷியர்களுக்கு ஷைத்தான் அவர்களுடைய செயல்களை அழகாக்கி காட்டிய, அலங்காரமாக்கி காட்டிய நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். ஷைத்தான் இவர்களுடைய செயல்களை, இந்த முஷ்ரிக்கீன்களுடைய செயல்களை அலங்காரமாக்கி காட்டிய நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்க. நீங்க செய்யறதெல்லாம் ரொம்ப அழகான செயலுங்க. நீங்க வந்தது, இப்ப இங்க இருக்கிறது, முஸ்லிம்களிடத்துல போரிட போறது, நீங்க அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முறை எல்லாமே ரொம்ப அலங்காரமானது, ரொம்ப அழகானது அப்படின்னு சொல்லி, அழகானது என்று சொல்லி கொடுத்தான் அந்த ஷைத்தான் சுராகாவுடைய வடிவத்தில் ஆனா சுராகா யாருன்னு கேட்டா, அவர் பனி மித்லஜ் என்று ஒரு கூட்டம், பனி மித்லஜ் என்று ஒரு கூட்டம். அந்த பனி மித்லஜ் உடைய தலைவர் யாருன்னு கேட்டா, அவர் பனி மித்லஜ் என்று ஒரு கூட்டம், பனி மித்லஜ் என்று ஒரு கூட்டம். அந்த பனி மித்லஜ் உடைய தலைவன் தான் சுராகா என்பவர். அந்த கூட்டத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய சுராகாங்கிறவர். அப்ப அந்த கூட்டத்தாருடைய தலைவர், அவங்க கொஞ்சம் மதிப்பு வாய்ந்தவர்கள் அரபு நாட்டில். அதனால அந்த தலைவர் அப்படிங்கிறது தெரியும். அந்த தலைவரே இப்ப சொன்னார் அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாருன்னு சொன்னா எப்படி இருக்கும். அதனால சுராகாவுடைய விஷயத்தை ரொம்ப ஆதரிச்சாங்க, ரொம்ப போற்றினார்கள் அவர்கள். ஷைத்தான் சுராகாவில் வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது, பின்னால தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப ஷைத்தான் அவர்களுக்கு அலங்காரமாக்கி காட்டிய நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். வகால், அவன் சொன்னான், அவங்கள பார்த்து, முஷ்ரிக்கீன்களை பார்த்து சொன்னான், லா காலிப லகுமுல் யௌம, இன்று உங்களை வெல்லக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. நீங்க ரொம்ப பராக்கிரமா, ரொம்ப பலசாலியா இருக்கிறீங்க, எல்லா ஆற்றலும் உங்களிடத்தில் இருக்கு, உங்களை இன்று யாருமே வெல்ல முடியாது. லா காலிப லகுமுல் யௌம மினன் நாஸ், மனிதர்களிலே உங்களை வெல்லக்கூடியவர்கள் இன்று யாரும் கிடையாது. இன்னி ஜாருல் லகும், உங்களுக்கு நான் பாதுகாப்பா இருக்கிறேன். ஏன்னா இவர் அந்த கூட்டத்துக்கு தலைவர், அதனால எல்லா விவரமும் தெரியும். நான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறேன், உங்களை வெல்லக்கூடியவர்கள் யாருமே கிடையாது என்பதாக ஷைத்தான் அவர்களுக்கு அவர்களுடைய செயல்களை அலங்காரமாக்கி காட்டிய நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள்.
ஃபலம்மா தராஅத்தில் ஃபிஅத்தானி நகஸா அலா அகிபைஹி. இப்ப சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் அப்படி தட்டி கொடுத்துக்கிட்டே போறாரு அவரு. நீ அப்படி போரிடு, நீ நல்லா போரிடு, நீ எப்படி ஒருத்தரா போர் ஆரம்பமாச்சு. ஆரம்பமான நேரத்துல ஒரு மனிதருடைய அந்த முஷ்ரிக்கீன்களோ ஒரு மனிதருடைய கையை பிடிச்சிட்டு நிக்கிறாரு இவர். சுராக்காவுடைய வடிவத்தில் உள்ள ஷைத்தான் கையை பிடிச்சிட்டு நிக்கிறான். நின்ற உடனே போர் ஆரம்பமாச்சு. ஃபலம்மா தராஅத்தில் ஃபிஅத்தானி, இரண்டு கூட்டங்களும் மோதிக்கொள்ள ஆரம்பித்த நேரத்தில், சண்டையிட ஆரம்பித்த நேரத்தில், முஸ்லிம்களும் அந்த காபிர்களும் சண்டை எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னோம். முதல்ல அந்த எதிரி படையிலிருந்து ஒரு 3 பேர் வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கிருந்து 3 பேர் அனுப்புனாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொரு அன்சாரி சஹாபி 3 பேர் அனுப்புனாங்க. அந்த 3 பேரை இவங்க 3 பேரும் காலி பண்ணிட்டாங்க. போன உடனே அந்த 3 பேரும் அந்த படையில் உள்ள தலைவர்கள், மிகப்பெரிய தலைவர்கள், உத்பா ஷைபா என்பவர்கள், இந்த 2 பேரும், அந்த 2 பேரும் அங்க கொல்லப்பட்டார்கள். அங்க இந்த நிலையெல்லாம் பாக்குறான். இந்த ஷைத்தான் இன்னொரு ஆளுடைய கையை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த இடத்துல. இப்ப அந்த 2 படையும் மோதிக்கொண்டு சண்டையிட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள். ஃபலம்மா தராஅத்தில் ஃபிஅத்தானி, 2 கூட்டமும் மோதிக்கொள்ளக்கூடிய அந்த மோதிக்கொண்ட நேரத்திலே மோதிக்கொண்ட பொழுது கையை பிடிச்சிருந்த அந்த கையை விட்டு நகஸா அலா அகிபைஹி, பின்வாங்கி ஓட ஆரம்பிச்சான். இவர் கூப்பிடுறாரு, என்னப்பா ஓடுற நீ? சுராக்கா, ஏன் ஓடுற? என்ன எங்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லி நீ ஓடுறிய அப்படின்னு எல்லாம் சத்தம் போட்டாங்க, கூப்பிட்டாங்க. அபூ ஜஹல் அவெல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதா சொன்னா நீ பாட்டுக்கு ஓடுற. நகஸா அலா அகிபைஹி, நகஸா அலா அகிபைஹினா என்ன அர்த்தம்? அசல் அர்த்தம் தெரியுமா? பின்வாங்கி ஓடினான் அப்படின்னு அர்த்தம், கருத்து. ஆனா அகிபை அப்படின்னு சொன்னா, அகபன்னு சொன்னா அந்த குதிங்காலுக்கு சொல்றது, காலோடைய குதிங்கால். நம்ம சாதாரணமா சொல்லுவோம், ஓடுறான் பாருங்க, குதிங்கால் தலையில பெடரில அடிக்கிற மாதிரி ஓடுறான் அப்படின்னு சொல்லுவோம், தமிழ்ல சொல்றது. குதிங்கால் பெடரில அடிபடக்கூடிய நிலையில ஓடுறான் பாருங்க அப்படின்னு சொன்னா, காலை ரொம்ப வேகமா தூக்கி வச்சு ஓடும்போது அந்த குதிங்கால் பின்னால வரும், முதுகு வரைக்கும் வந்துடும். அதுக்குதான் பெடரில அடிபடுற மாதிரி ஓடிட்டு இருக்கிறான். அது அல்லாஹ் சொல்றான், நகஸா அலா அகிபைஹி, தன்னுடைய குதிங்கால்களின் மீது அவன் பின்வாங்கி ஓடிய நேரத்தில் ஓடினான். வகால, அப்ப சொன்னா ஓடிட்டு, என்னப்பா ஓடுற நீ? பாதுகாக்கிறேன்னு சொன்ன ஓடுற அப்படின்னு சொன்னா சொல்லிக்கிட்டே ஓடுறான். என்ன சொல்றான்? அல்லாஹ் சொல்றான், வகால இன்னி பரீஉம் மின்கும், நான் இப்பொழுது உங்களிடத்தில் இருந்து உங்களை விட்டு நான் நீங்கி கொண்டவனாக இருக்கின்றேன், உங்களோட சேர மாட்டேன், உங்களை விட்டு நீங்கி கொண்டிருக்கின்றேன். காரணம் என்ன தெரியுமா? இன்னி அரா மாலா தரவுன, நீங்க பார்க்காததை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னான். அந்த நேரத்தில் தான் இவன் ஓடினான, அந்த நேரத்தில் தான் மலக்குகள் இறங்கிட்டு இருக்கிறாங்க. மலக்குகள்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றதை இவன் பார்த்துட்டான். ஏன்னா இவனுடைய கண்களுக்கு மலக்குகள் தெரிவாங்க. இவன் சைத்தானுக்கு மலக்குகள் தெரியும், மலக்குகளுக்கு சைத்தானுக்கு தெரியும். நமக்கு தான் யாரையுமே தெரியாது, நம்ம தான் தெரியும், வேற யாரையும் தெரியாது. சரி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்த உடனே ஆஹா இது பெரிய ஆபத்துல, நம்ம இங்க நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சவன் சொல்லிக்கிட்டே ஓடுறான், ஓடிக்கிட்டே சொல்றான், இன்னி அரா மாலா தரவுன, நீங்கள் பார்க்காததை நான் பார்க்கின்றேன் என்று சொல்லிட்டு, இன்னி அகாபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுறேன். எவ்வளவு பெரிய பொய்ங்க, நான் அல்லாஹ் பயப்படுறேன். பிஜே சொன்ன மாதிரில இருக்குது, நான் அல்லாஹ் பயப்படுறேன்னு சொல்றாரு. இருந்தாலும் இதே வார்த்தை தான் அவன் சொல்றது, நான் மிகைப்படுத்தி சொல்லல. சைத்தான் எப்படி நான் இன்னி அகாபுல்லான்னு சொல்றான், அதே மாதிரி நான் அல்லாஹ்வை பயப்படுறேன்னு சொல்றான், எழுதுறான். இன்னி அகாபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொன்னான். அதனால்தான் முஃபஸ்ஸிரீன்களை சிலர் இந்த ஆயத்துக்கு இந்த இதுக்கு விளக்கம் சொல்லும் போது, சதகா அதுவுல்லாஹ் ஃபீ கௌலிஹி இன்னி அரா மா லா தரவ், நீங்கள் பார்க்காததை நான் பார்க்கின்றேன் என்று சொன்ன விஷயத்திலே ஷைத்தான் உண்மை சொன்னான், அது உண்மைதான். ஆனா இன்னி அகாஃபுல்லாஹ் என்று சொன்ன விஷயத்துல பொய் சொன்னான். நான் அல்லாஹ்வை பயப்படுறேன்னு சொன்னா பாருங்க, அது பொய். நான் பார்க்கிறேன்னு சொன்னா பாருங்க, அது உண்மை என்று சொன்னார்கள். சரி, அதனால ஷைத்தான் என்ன பண்ணா, அந்த நேரத்தில் இப்படியெல்லாம் எதிரிகளுக்கு துணையாக இருந்து முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேலைகளை செய்தான் ஷைத்தான். ஆனாலும் ஷைத்தானுடைய காரியம் அங்கு செல்லல. அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை தர வேண்டும் என்று நாடினான். மலக்குகளை இறக்கி வைத்தான். மலக்குகளை பார்த்த உடனே அவர் ஓட ஆரம்பிச்சிட்டார். வகால இன்னி பரீஉம் மின்கும் இன்னி அரா மா லா தரவுன இன்னி அகாஃபுல்லாஹ வல்லாஹு ஷதீதுல் இகாப். அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் தஆலா கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், தண்டனை கொடுப்பதிலே வேதனை செய்வதிலே கடுமையானவனாக இருக்கின்றான். ஆகவே யார் அந்த ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு, ஷைத்தானுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக செயல்படுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் கடினமான தண்டனை உண்டு என்பதையும் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கையோடு சொல்லி காட்டுகின்றான்.
அது அப்ப மட்டுமல்ல, உலகத்தில் எல்லா காலத்திலும் கியாமத் நாள் வரைக்கும் இதேதான். யார் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக செயல்படுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை உண்டு. அந்த தண்டனையில ஒரு பகுதி தான் இன்னைக்கு அமெரிக்காவில் நடந்துகிட்டு இருக்கு. இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக உலகம் முழுவதும் இருக்க வேண்டும் என்பதற்காண்டி செயல்பட்டால் சமீபத்தில் ரொம்ப அதிகமா போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இருந்து இப்ப புஷ்ஷுடைய அதிகாரம் இருக்கிறதுனால ரொம்ப அதிகமா போனதுனால அல்லாஹ்தாலா ஒரு சோதனையாக இந்த புயலை உருவாக்கி, இப்ப 3வது புயல் உருவாகி மிகப்பெரிய சேதமும் அழிவும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. வல்லாஹு ஷதீதுல் இகாப் என்பதை அல்லாஹ்தாலா உலகத்திலே கொஞ்சம் அப்படி லேசா நிரூபித்து காட்டுகின்றான். எச்சரிக்கைப்படுகின்றார்களா இவர்கள், அதாவது படிப்பினை பெறுகின்றார்களா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ்தாலா போட்டு காட்டுகின்றான். ஆக அந்த நேரத்தில் மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் இந்த எச்சரிக்கை அல்லாஹ்தாலா செய்து கொண்டே இருப்பான். இருக்கக்கூடிய நாம் முஸ்லிம்களாக மூமின்களாக இருக்கக்கூடிய நாம் அதற்கு எதிராக, அல்லாஹ்தாலாவுடைய தண்டனை வருவதற்கு எதிராக நாம் என்ன செய்ய வேண்டும்? தண்டனை வராமல் இருப்பதற்கு, அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு, அல்லாஹ்தாலாவுடைய அருளை பெறுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் எப்படி பத்ர் போர்வாசிகள் செய்தார்களோ அதே போன்று அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பின்னாலும் அல்லாஹ்தாலா அடுத்தடுத்த ஆயத்துகளிலும் அந்த கருத்துக்களை சொல்லுகின்றான். அப்படிப்பட்ட நல்ல பண்புகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ்தாலா தந்தருள்வானாக. வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ يقول المنافقون والذين في قلوبهم مرض غر هؤلاء دينهم ومن يتوكل على الله فإن الله عزيز حكيم ولو ترى إذ يتوفى الذين كفروا الملائكة يضربون وجوههم وأدبارهم وذوقوا عذاب الحريق ذلك بما قدمت أيديكم وأن الله ليس بظلام للعبيد كدأب آل فرعون والذين من قبلهم كفروا بآيات الله فأخذهم الله بذنوبهم إن الله قوي شديد العقاب ذلك بأن الله لم يكن مغيرا نعمة أنعمها على قوم حتى يغيروا ما بأنفسهم وأن الله سميع عليم صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய கிருபையால் 623வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்துல் அன்ஃபால் என்ற அத்தியாயத்தினுடைய 48 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றன. இஸ் யகூலுல் முனாஃபிகூன வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், முனாஃபிகீன்களும் யாருடைய உள்ளங்களிலே நோய் இருக்கின்றதோ அவர்களும் சொல்லிய நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். எப்படி சொன்னார்கள்? கர்ர ஹாஉலாஇ தீனுஹும், இவர்களை இவர்களுடைய தீன் ஏமாற்றிவிட்டது என்று சொன்னார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இதுவும் பத்ர் போர் சம்பந்தமாக எதிரிப்படையினர் தாங்கள் வலிமையாக இருப்பதாகவும் படைகள் நிறைய இருப்பதாகவும் நினைத்துக் கொண்டு முஸ்லிம்களை அவர்கள் பார்க்கின்றார்கள். அவர்கள் மிக குறைவானவர்களாக இவர்களுக்கு தென்படுகின்றார்கள். சென்ற வாரம் உள்ள ஆயத்தில் சொல்லப்பட்டது, அவர்களுடைய கண்களுக்கு இவர்களை குறைவாகவும் இவர்களுடைய கண்களுக்கு அவர்களை குறைவாகவும் அல்லாஹ் தஆலா காட்டித் தந்தான் என்ற ஆயத்து சொல்லப்பட்டது. இப்போ முஸ்லிம்களை பார்க்கும் பொழுது இந்த காபிர்களுக்கு ரொம்ப குறைவாக தெரிகின்றார்கள். அப்படி தெரிந்த நேரத்திலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், அங்கிருந்த முனாஃபிகீன்கள் சிலர் இருந்தார்கள் அந்த படையிலே, அவர்களும் யாருடைய உள்ளங்களிலே நோய் இருக்கின்றதோ என்று சொன்னால் குஃபுர் என்ற நோய் இருக்கின்றதோ, குஃபுரை பற்றி அல்லாஹ் தஆலா நோய், அது ஒரு வியாதி,
என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த நோய் யாரிடத்தில் இருந்ததோ அவர்களும் இந்த 2 சாரார்களும் சொன்னார்கள், இந்த 2 சாரார்களும் சொன்னார்கள், ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்கள் வலிமையாக இருக்கக்கூடிய நம்மிடத்தில் சண்டைக்கு வந்திருக்கிறார்கள். பாவம், இவங்க ரொம்ப ஏமாந்து போயிட்டாங்க. இவர்களுடைய மார்க்கத்தை வைத்துக் கொண்டு ஏதோ பெருசா சொல்லிக்கிட்டு இவர்கள் ஏமாந்து போய்விட்டார்கள் என்று இவர்கள் அந்த முஸ்லிம்களை பார்த்து சொன்னார்கள். இவர்களுடைய மார்க்கம் இவர்களை ஏமாற்றி விட்டது என்று அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், எவர் ஒருவர் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கின்றாரோ, இப்ப முஸ்லிம்கள் எல்லாம் நம்பிக்கை தங்களுடைய பலத்தின் மீதோ ஆயுதங்களின் மீதோ படையின் மீதோ பொருளின் மீதோ வைத்தில்லை. அவர்கள் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அதனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒமைய தவக்கல் அலல்லாஹ், எவர் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்கின்றாரோ ஃபஇன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அனைத்தையும் மிகைத்தவனாக இருக்கின்றான். ஹகீம், நுணுக்கமான நுட்பமான ஞானம் உள்ளவனாக அவன் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி, படை பலத்தை வைத்தோ ஆயுதங்களை வைத்தோ வெற்றி என்பது கிடையாது. வெற்றியை தருவது அல்லாஹுதான், தோல்வியை தருவது அல்லாஹுதான். அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களுக்கு அதை தருவான் என்று அல்லாஹ் தஆலா இங்கே பிரகடனப்படுத்துகின்றான். அசீஸ், அவன் யாவற்றையும் மிகைத்தவன். அவனை மிகைப்பதற்கு எந்த பொருளும் கிடையாது, எந்த சக்தியும் கிடையாது. அவனை யாரும் மிகைத்து விட முடியாது. அசீஸ் என்று சொன்னால் இன்னொரு கருத்து, அவன் ரொம்ப கண்ணியமானவன், அவனை யாரும் கேவலப்படுத்தி விட முடியாது. அல்லாஹை மிகைத்து விடவும் முடியாது, அவனை யாரும் கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி விடவும் முடியாது. அப்படின்னு சொன்னா இன்னொரு கருத்து அதற்குள்ளே, யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா வெற்றியடைய செய்வான், கண்ணியமும் தருவான் என்பதாக பொருளாகும். ஹகீம், அவன் ஞானம் மிகுந்தவன், நுட்பமான நுணுக்கமான ஞானம் உள்ளவன். அதனால் அவன் எதை செய்கின்றானோ, எதை மக்களுக்கு மத்தியிலே செய்து காட்டுகின்றானோ அது மிகப்பெரிய அறிவிற்குரிய விஷயமாகும், ஞானத்திற்குரிய விஷயமாகும். சில நேரங்களிலே சில மனிதர்களிடத்திலே வெளித்தோற்றத்திலே பார்த்தால் அது அறிவு குறைவான செயலாக தோன்றும், அறிவில்லாததாக தோன்றும், சரியில்லாததாக தோன்றும். ஆனாலும் அல்லாஹ் அதை செய்துவிட்டால் அதிலே மிகப்பெரிய ஞானம் மறைந்திருக்கும் என்று அல்லாஹ் தஆலா தன்னை ஹகீம் என்பதாக சொல்லி அந்த விஷயங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைக்கு உட்பட்டது, அதை செய்து முடிக்கின்றான் என்பதையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். வலவ் தரா, அடுத்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகின்றான், பத்ர் போரிலே நடந்தது. வலவ் தரா இத் யதவஃபல் லதீன கஃபருல் மலாயிகத்து யضربூன வுஜூஹஹும் வ அத்பாரஹும், நபியே நீர் பார்த்திருந்தால் காபிரானவர்களை மலக்குகள் அவர்களுடைய முகங்களிலும் அவர்களுடைய பின்புறங்களிலும் அடித்தவர்களாக அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றிய அந்த நேரத்தை நீர் பார்த்திருந்தால் ஒரு பயங்கரமான நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த 70 பேர் இறந்தார்களே, கொல்லப்பட்டார்களே காபிர்களிலே, அவர்கள் எப்படி இறந்தார்கள், எப்படி அவர்களுடைய உயிர் பிரிந்தது என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். சாதாரணமாக அல்ல, வெறுமனே மற்றவர்கள் உயிர் போவதை போன்றல்ல. மலக்குகள் அவர்களை அடித்தார்கள், முகத்திலே அடித்தார்கள், முதுகிலே அடித்தார்கள். இப்படி ஒவ்வொருவரையும் அடித்து அடித்து, மலக்குகளுடைய அடி மிக பயங்கரமாக இருக்கும். அந்த அடியின் மூலமாக மிகப்பெரிய துன்பத்திற்குள்ளானார்கள் அவர்கள். முஸ்லிம்களுடைய வெளித்தோற்றத்திலே முஸ்லிம்களுடைய தாக்குதல் ஒரு பக்கம், அதுவும் பயங்கரமான நிகழ்ச்சி, அதுவும் அவர்களுக்கு வேதனை தரக்கூடியது. மனிதர்கள் யாரும் பார்க்காத நிலையிலே மலக்குகளுடைய அடி, அவருடைய முகங்களை, முன்பக்க முகங்களை என்று சொன்னால் முன்பக்கமாக அடித்தார்கள், பின்பக்கமாகவும் அடித்தார்கள் என்று பொதுவாக பொருள். 2 பக்கங்களிலும் அடித்தார்கள் மலக்குகள்.
அடித்து அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றினார்கள். ஆனால் நபியை நீங்க அந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கல, ஏன்னா உங்களுக்கு பார்க்கக்கூடிய சக்தி இல்லை. அல்லாஹ் தஆலா காட்டி கொடுத்தா பார்ப்பாங்க, அது வேற விஷயம். நிறைய நிகழ்ச்சி நடந்திருக்குது, ஆனா அந்த இடத்துல பார்க்கல. அல்லாஹ் சொல்ற வலோ தரா, நீ பார்த்திருந்தால் லரஐத அம்ரன் ஃபதியான், ஒரு பயங்கரமான நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர். அப்படி மனிதர்களுடைய இதயங்கள் எல்லாம் அறிவுகள் எல்லாம் கதிகலங்கி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அங்கே நடந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். ஆனா அல்லாஹ் தஆலா பார்க்க ஒரு மனிதர், ஒரு சஹாபி சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ், இந்த அபூ ஜஹல் இறந்து அந்த போரிலே போர்க்களத்திலே கிடந்த நேரத்திலே அவனுடைய முதுகிலே நான் பார்த்தேன் ஒரு பெரிய ஒரு வார் பட்டை, தோலினாலான வார். அதிலே வேகமாக அடித்தால் எப்படி முதுகிலே பட்டையாக அதனுடைய கோடுகள் விழுந்திருக்குமோ அதுபோன்று அவனுடைய முதுகிலே ஒரு பெரிய காயம் இருந்தது என்பதாக அதை நான் பார்த்தேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த சஹாபி சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸாலிக லர்புல் மலாயிகா, அது மலக்குகள் அடித்தது என்று சொன்னார்கள். மலக்குகள் அவனை அடித்தார்கள், அடித்ததின் காரணமாக அவனுடைய முதுகிலே பட்டையாக கோடு விழுந்திருந்தது, காயம் ஏற்பட்டிருந்தது என்பதாக. அப்படி மலக்குகள் அடித்தார்கள் என்பதற்கும் வெளித்தோற்றமாக இறந்து விட்டவர்களை பார்க்கும் பொழுது சிலருடைய முதுகிலும் முகங்கிலும் காயங்கள் இருந்தன என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை அல்லாஹ் அங்கே சொல்லி காட்டுகின்றார். இப்படி இழிவான முறையிலே பயங்கரமான முறையிலே அவர்களுக்கு அந்த மரணம் ஏற்பட்டது என்பதை குறிப்பிட்டு, பிறகு இந்த தண்டனையோடு அவர்களுக்கு முடிவு பெறவில்லை. உலகத்திலே போர்க்களத்திலே முஸ்லிம்களால் தாக்கப்பட்டார்கள், மலக்குகளால் அடிக்கப்பட்டார்கள். இந்த தண்டனையோடு முடிஞ்சு போயிடல. வதூகு அதாபல் ஹரீக், பிறகு நம்மிடத்தில் நீங்கள் வந்து சேருவீர்கள் மறுமையில. அந்த நேரத்தில் நெருப்பினால் கரிக்கப்படக்கூடிய தண்டனை உங்களுக்கு உண்டு. வதூகு அதாபல் ஹரீக், கரிக்கப்படக்கூடிய தண்டனையையும் நீங்கள் சுவைத்து பாருங்கள். அது பின்னால உலகத்தில் உள்ள தண்டனையும் ஆகிரத்தில் உள்ள தண்டனையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சரி, இது ஏன் ஏற்பட்டது இந்த மாதிரி தண்டனை அவர்களுக்கு? இந்த மாதிரி நிகழ்ச்சி ஏன் ஏற்பட்டது? ஸாலிக, இது ஏற்பட்டதெல்லாம் பிமா கத்தமத் ஐதீக்கும், உங்களுடைய கைகள் முற்படுத்தி வைத்து விட்டதின் காரணமாக, உங்கள் கைகள் முற்படுத்தி வைத்து விட்ட செயல்பாடுகளின் காரணமாக. அல்லாஹ் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் அடிச்சது, இந்த மாதிரி தண்டனை கொடுத்தது, 70 பேர் செத்தது, இதெல்லாம் அநியாயம். அல்லாஹ் செய்தது அநியாயம் அல்ல. அல்லாஹ் நியாயமானவன், அவன் நியாயமாகத்தான் செய்வார். நீங்களே தேடிக்கொண்ட பழி அது. உங்கள் மீது ஏற்பட்ட இந்த தண்டனை நீங்களே தேடிக்கொண்டது. பிமா கத்தமத் ஐதீக்கும், உங்களுடைய கரங்கள் செய்த தீமைகளின் காரணமாகத்தான் இது ஏற்பட்டது. வஅன்னல்லாஹ லைஸ பில்லல்லாமில் லில் ஆபீத், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு அணுவளவும் அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல. அணுவளவு கூட அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் செய்வதெல்லாம் நியாயம்தான். இந்த ஆயத்திலே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுடைய செயல்களுடைய தீமையின் காரணமாகத்தான் ஏற்பட்டது என்பதை சொல்லி காட்டி, மூமின்களாகிய நமக்கும் ஒரு படிப்பினை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எந்த துன்பங்கள் ஏற்பட்டாலும் சரி, இன்னைக்கு பார்க்கிற நிறைய எத்தனையோ விதமான பிரச்சனைகள் ஏற்படுது நாட்டில், உலகத்தில். திடீர்னு பாருங்க, நேற்று குண்டு வெடிச்சு ஏராளமான பேர் இறந்து போயிட்டாங்க. ரயில் ஆற்றில் கவுந்து இங்க ஆந்திராவில் நூற்றுக்கணக்கான பேர் இன்னைக்கு இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாடியில். ராத்திரி ஒரு ரயில் கவிழ்ந்து ஆந்திராவில் ஒரு ஊர்ல, என்ன ஊருங்க அது கவிழ்ந்து எல்லாம் போச்சு. நூற்றுக்கணக்கான ஒரு 4-5 பெட்டி உள்ள ஆத்துக்குள்ள போயிடுச்சு. இன்னும் சடலங்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பெட்டி பூரா நொறுங்கி போச்சு. படம் போட்டிருக்காங்க இன்னைக்கு பேப்பர்ல. அதே மாதிரி செய்திகள் இங்க இதுல டெல்லியில 3 இடத்துல குண்டு, 4 இடத்துல பாம் வச்சு, அதுல இதுவரைக்கும் 62 பேர் அப்படின்னு சொன்னா, 50 பேர் பேப்பர்ல போட்டிருக்கான். இப்ப நியூஸ்ல கேட்டது 62 பேர் அப்படின்னு சொல்றான். இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களோ தெரியாது. ஏன் இந்த தண்டனைகள் எல்லாம் வருகின்றன? பிமா கத்தமத் ஐதீக்கும், உங்களுடைய கைகள் செய்கின்ற தீமைகளின் காரணமாக என்பதுதான் அதற்கு விளக்கம். அதே போன்று நமக்கு என்னென்ன தீமைகள் ஏற்படுகின்றனவோ அதுவெல்லாம் நம்மால் வருகின்றது தானே தவிர அல்லாஹ் தான் ஏற்படுத்தினா, அது வேற விஷயம். அல்லாஹ் செய்த அநியாயம் அல்லது. இந்த மாதிரி அநியாயம் செஞ்சுட்டானே அல்லாஹ் அப்படின்னு சொல்லாமா? சொல்லக்கூடாது. ஈமானுக்கே எதிரான நிலை அது. அல்லாஹ் என்னை இப்படி சோதிக்கிறானே என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது.
அல்லாஹ் தாலாவுக்கு என்ன மீது இரக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் தாலா இரக்கம் உள்ளவன் அப்படின்னு தன்னை பத்தி சொல்றான். அல்லாஹுக்கு என் மேல இரக்கம் இல்லையா அப்படின்னு. அல்லாஹ் நீ என்னை பார்க்க கூடாதா? அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான், பார்க்க கூடாதான்னு சொல்லக்கூடாது. சில பேர் பாட்டு படிக்கிறாங்க, இந்த இஸ்லாமிய பாடல்கள்ல சில பாடல்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஷிர்க் கலந்ததாக இருக்குது. அல்லாஹுக்கு என் மீது இரக்கம் இல்லையா? இரக்கம் காட்ட மாட்டாயா? நீ என்னை பார்க்க மாட்டாயா? என்னை வரமாட்டாயா? என்னிடத்தில் வரமாட்டாயா? என்னுடைய கூக்குரலை கேட்க மாட்டாயா? அப்படின்லாம் பாட்டு பாடுறாங்க. இதெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரான, அதாவது இஸ்லாத்தை பற்றி உள்ள அகீதா தெரியாததின் காரணமாக எழுதக்கூடியவர்கள் எழுதிய பாடல்கள். அது இது மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறோம், நிறைய முன்னால சொல்லியிருக்கோம். மற்றவங்க எழுதுறாங்க, அது வேற விஷயம். அவங்களுக்கு அல்லாஹ் இல்ல, ரசூல் இல்ல, அல்லாஹ் பற்றியுள்ள தௌஹீத் இல்ல, யகீன் இல்ல, அது வேற விஷயம். அவங்க எழுதுறாங்க, அவங்களுடைய கொள்கையே அப்படித்தான். முஸ்லிம்கள் என்று பெயர் வைத்துக் கொண்டவர்களும் கூட அப்படி பாட்டு எழுதுறாங்க. சில பேர் மேடைகளில் பேசும்பொழுது கூட வாசகங்களை சொல்றாங்க. நம்மளை போன்ற சில பேர் இருக்கிறாங்க, அவர்கள் துன்பங்கள் ஏற்பட்ட, சிரமங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்னத்தானா சோதிக்கணும், அல்லாஹ் என்னத்தானா சோதிக்கணும் அப்படின்னு சொன்னா என்னை விட்டு போட்டு வேற யாராவது சோதிச்சா என்ன அப்படின்னு அர்த்தம். என்னை விட்டுட்டு அடுத்தவங்களை சோதிச்சா என்ன, நான் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க கெட்டு போனா பரவாயில்லை அப்படின்னு அர்த்தம். அதையும் சொல்லக்கூடாது. எவ்வளவு துன்பங்கள் ஏற்பட்டாலும் சரி, அல்லாஹ் நமக்கு என்னமோ ஒன்று செஞ்சிருக்கிறோம், ஒரு தப்பு செஞ்சிருக்கிறோம், அதன் காரணமாக இது ஏற்பட்டிருக்கணும். எனக்கு தலைவலி வருது, ஏதாச்சும் ஒரு பாவம், ஏதாச்சும் ஒரு குற்றம் செஞ்சிருப்பேன், அதனால தலைவலி வருது. அந்த தலைவலி வந்தா அந்த குற்றம் மன்னிக்கப்படும் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த தலைவலி வர்றது பாக்கியமாக கருதணும். இப்படிதான் பெரியவர்கள்லாம், ஞானவான்கள்லாம் அப்படித்தாக அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு துன்பம் ஏற்பட்டால் அந்த துன்பத்தை மிகப்பெரிய ஞானத்தாக கருதுவார்கள், மிகப்பெரிய ஞானத்தாக கருதுவார்கள். ஏன்னா இந்த துன்பம் ஏற்பட்டதின் காரணமாக என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன, அல்லாஹ்விடத்தில் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடியானாகின்றேன், ஆகவே எனக்கு அந்த துன்பம் வர வேண்டும் என்பதாக விரும்புவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நபிமார்களிலே ஒருவருக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டது. நபிமார்களிலே ஒருவருக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டது, ரொம்ப கடுமையான ஒரு நோய் ஏதோ ஒன்று ஏற்பட்டது அவருக்கு. அவர் அந்த துன்பம் ஏற்பட்ட நேரத்தில் அப்படின்னார். அந்த துன்பத்தினுடைய வலியின் காரணமாக அப்படின்னு சொன்னார். அல்லாஹ் தஆலா அவருக்கு வகை அறிவித்தான், இன்னொரு தடவை சொன்ன உன்னுடைய நபி பட்டத்தை பறித்து விடுவேன் அப்படின்னு சொல்லி, உன்னுடைய நுபுவத்தை எடுத்துருவேன். ஒரு நபி அப்படி சொல்லலாமா? துன்பம் வருவதை மனதார அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய துன்பம் அடைந்தார்கள். நபியும், அதாவது நபிமார்கள் எந்த நபியும் துன்புறுத்தப்படாத அளவுக்கு நான் துன்புறுத்தப்பட்டேன் என்பதாக சொல்லுகின்றார்கள் அந்த வாசகத்தில். அதாவது வாசகம் வர மாட்டேங்க. அதாவது நான் மிக கடுமையாக துன்புறுத்தப்பட்டேன், எந்த நபிமாருக்கும் அந்த மாதிரி துன்பம் கொடுக்கப்படவில்லை. அப்படி உள்ள நேரங்களிலும் கூட அல்லாஹ்வை அதிகமாக புகழ்ந்தார்களே தவிர எந்த விதமான குற்றம் குறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. என்ன சொன்னாங்க அந்த தாயிஃபுக்கு போயிட்டு வர்ற நேரத்தில், யா அல்லாஹ் இவ்வளவு பெரிய துன்பங்கள் ஏற்பட்டு இருக்கின்றது, இந்த விஷயத்திலே என்னை நீ பொருந்திக் கொள்வதாக இருந்தால், நீ என்னை பொருந்திக் கொண்டால் அதுவே எனக்கு மிகப்பெரிய பாக்கியம், இந்த துன்பங்கள் எல்லாம் பெருசல், என்னை நீ பொருந்திக் கொள்ள வேண்டும், உன்னுடைய ரிலா எனக்கு இருக்க வேண்டும் என்பதாக சொன்னார். இங்கே மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் அவர்கள் செய்த தீமைகளின் காரணமாகத்தான் ஏற்படுகின்றன என்பதை சுருக்கமாக சூசகமாக அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். அந்த போரில, பத்ர் போரில அந்த காபிர்களுக்கு ஏற்பட்ட துன்பம் ஸாலிக பிமா கத்தமத் ஐதீகும், உங்களுடைய கரங்கள் முற்படுத்தி வைத்த தீமைகளின் காரணமாகத்தான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த காபிர்கள் என்ன உபதேசம் செய்தாலும் சரி, அவர்கள் தங்களுடைய கொள்கையில் தான் இருந்தார்கள். இவருடைய வழக்கம் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், இதற்கு முன்னாலே வாழ்ந்த கௌமுகள் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் எப்படி இருந்தார்களோ அது மாதிரி தான் இவங்களும் இருக்கிறார்கள். அந்த கதைகள்லாம் சொல்லி காட்டப்பட்டு இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் கூட இவங்க அந்த பாதையை விட்டு மாறல, அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. கதபி ஆலி ஃபிரௌன வல்லதீன மின் கப்லிஹிம், இவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், ஃபிரௌனுடைய குடும்பத்தார், ஃபிரௌனுடைய கூட்டத்தாருடைய அந்த பழக்க வழக்கத்தை போன்று இருக்கின்றது. அவங்க எப்படி இருந்தாங்க, எத்தனை விதமான அற்புதங்களை காட்டினார்கள்,
எத்தனை விதமான படிப்பினைக்குரிய நிகழ்ச்சிகளை காட்டினார்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எந்த இதுலயும் அவன் படிப்பினை பெறவே இல்லை. 1 போச்சு 2 போச்சு, கிட்டத்தட்ட ஏராளமான குர்ஆன் அல்லாஹ்வுல 10 விஷயங்களை சொல்லுகின்றான். 10 விதமான தண்டனைகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டன. கொஞ்சம் கொஞ்சம் தாமதம் கொடுத்து ஒரு 40 நாள் 50 நாள் 60 நாளைக்கு ஒரு தடவை ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது. எதிலையும் அவன் திருந்தல. முதல் தண்டனையை விட அடுத்த தண்டனை கடுமையானது, அதை விட கடுமையானது, அதை விட கடுமையானது. இப்படியே 10 தண்டனைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். 9 விஷயங்களை கொடுத்தான், 9 தண்டனைகளை கொடுத்தான். திருந்தவே இல்லை. அவனை போலதான் இவங்களும் இருக்கிறாங்க. கதபி ஆலி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய கூட்டத்தாருடைய வழக்கத்தை போன்றுதான் இவருடைய வழக்கமும் இருக்கின்றது. அதே போல வல்லதீன மின் கப்லிஹிம், இவர்களுக்கு முன்னாலே யாரெல்லாம் வல்லதீன மின் கப்லிஹிம், இதற்கு முன்னாலே இருந்தார்களே அவர்களும் கஃபரு பி ஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை அவர்கள் நிராகரித்தார்கள், அல்லாஹ்வுடைய திருவசனங்களை நிராகரித்தார்கள். ஃபஅஹதஹுமுல்லாஹு பிதுனூபிஹிம், அப்படி நிராகரித்த பாவத்தின் காரணமாக, அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களை பிடித்தான், தண்டனையால் பிடித்தான். இன்னல்லாஹ கவியுன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன். ஷதீதுல் இகாப், தண்டனை கொடுப்பதிலே ரொம்ப கடினமானவர். அல்லாஹ்வை போன்று இரக்கம் கொள்ளக்கூடியவனும் இல்லை, அல்லாஹ்வை போன்று தண்டனை கொடுக்கக்கூடியவனும் இல்லை. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், உம்முடைய ரப்புடைய பிடி மிக கடுமையானது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய தண்டனையும் அப்படித்தான். எப்படி அவனுடைய இரக்கம் இருக்கின்றதோ அதே போன்று தண்டனையும் கடுமையானதாக. ஆக இவர்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். இதற்கு முன்னால் ஃபிரௌனை போன்றவர்கள், அவர்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை, வசனங்களை, வேத வசனங்களை, அவருடைய ரசூல்மார்களை நிராகரித்துக் கொண்டிருந்த காரணத்தினால் அவர்களை அல்லாஹ் தஆலா தண்டனையால் பிடித்திருக்கின்றானே, அதை நினைத்து பார்த்து இவர்கள் திருந்த வேண்டும் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆனா அவர்கள் திருந்தவே மாட்டார்கள் என்பதை இதில் சொல்லுகின்றான். ஏன்னா எவ்வளவு பெரிய ஆதாரங்கள், அத்தாட்சிகள் காட்டப்பட்டன ஃபிரௌனுக்கு. திருந்தினானு கேட்ட திருந்தவே இல்லை. அதே போல இவர்களும் திருந்த மாட்டார்கள் அப்படிங்கறத சூசகமாக அல்லாஹ் இதிலே குறிப்பிடுகிறார். ذَلِكَ بِأَنَّ اللَّهَ لَمْ يَكُنْ مُغَيِّرًا نِعْمَةً أَنْعَمَهَا عَلَى قَوْمٍ حَتَّى يُغَيِّرُوا مَا بِأَنفُسِهِمْ. இந்த நிகழ்ச்சி, இந்த நிலை ஏன் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா லம் யகு முகையிரன் நிஅமத்தன் அன்ஆமஹா அலா கௌமின், ஒரு கூட்டத்தினருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்தை, பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா மாற்றக்கூடியவனாக இல்லை. ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் வரைக்கும், கொள்ளாத வரைக்கும், தங்களுக்கு தாங்களே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய நியாமத்தை மாற்றுவதாக இல்லை. அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு நியாமத்து தான் செய்து கொண்டிருப்பான், நல்லதைத்தான் செய்து கொண்டிருப்பான். அந்த நல்லது மாற வேண்டும் என்று சொன்னால் யாரையும் அல்லாஹ் தஆலா அழிக்க மாட்டான். சுனாமியாலோ, பூகம்பத்தாலோ, அல்லது காற்றினாலோ, வேறு அழிவுகளாலோ அல்லாஹ் அழிக்க மாட்டான். அவர்கள் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாத வரைக்கும், தங்களை மாற்றிக்கொண்டால் அழித்து விடுவான். அப்ப அவங்க மாறினா தான் அல்லாஹ் தஆலா மாறுவான், இல்ல அல்லாஹ் தஆலா மாற மாட்டான். பல இடங்களிலே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம் என்று இன்னொரு இடத்திலும் இதே மாதிரி சொல்லி காட்டுகின்றான். இங்கே அந்த மக்காவாசிகளை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். மக்காவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா ஏராளமான நியாமத்துகளை வழங்கி இருந்தான். பசியாக, பட்டினியாக, பஞ்சத்தில் வாடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா செழிப்பான நிலையை உண்டாக்கினான். அவர்கள் பசியினால், அந்த பசிக்கு சோறு கொடுத்தான் அல்லாஹ் தஆலா, சாப்பாடு கொடுத்தான். லிஈலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அதாமஹும் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் ஹவ்ஃப். கடைசி வாசகத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் ஆயத்திலே, அல்லதி அதாமஹும் மின் ஜூ', அவன் எப்படிப்பட்டவன் என்றால் பசிக்கு உணவளித்தான் அவர்களுக்கு. அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பயங்கரமான அச்சத்திற்குரிய நிலைகளை மாற்றி அச்சமில்லாத ஒரு நிலை, சூழ்நிலை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உண்டாக்கினான். உலகத்திலே பயமற்ற ஒரு ஊர், அச்சமில்லாத ஒரு ஊர், ஒரு இடம் இருக்கின்றது சொன்னால் அது மக்கா தான். ஏன்னா அல்லாஹ் தஆலா வாக்களித்திருக்கின்றான் குர்ஆனின் மூலமாக, அங்கே எந்த விதமான அச்சமான நிலையும் ஏற்படாது. எந்த அநியாயக்காரனும் அங்கே போய்
தங்களுடைய அநியாயத்தை செய்ய முடியாது. ஒன்று நிகழ்ச்சிகள் ஏற்பட்டு இருக்குன்னா அது படிப்பினைக்காக வேண்டி ஏற்பட்டது. அதை தவிர உலகத்தில் இதுவரைக்கும் பாருங்க, உலகத்தில் எங்க பார்த்தாலும் சண்டை இருக்கு. எல்லா நாடுகளின் மீது போர் தொடுக்கக்கூடிய இல்லை. மக்காவில யாராவது போர் தொடுத்து மக்காவில உள்ள அழிவு ஏற்பட்டிருக்கான்னு பாருங்க. ஏற்பட்டுச்சு, ஒரே ஒரு தடவை ஏற்பட்டது மக்காவில. ஹிஜ்ரி 300வது வருஷத்துல கராமித்தா என்ற ஒரு கூட்டம் மக்காவின் மீது படையெடுத்து வந்தார்கள். அந்த மக்கள் எல்லாம் மிகப்பெரிய அநியாயம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் முஸ்லிம்களாகத்தான் இருந்தார்கள். இருந்தாலும் தங்களுடைய நிலைகளை மறந்திருந்தார்கள் என்ற காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு படிப்பினைக்காக வேண்டி அந்த ஏற்பாட்டை செய்தார். அவர்களை அந்த முஸ்லிம்களை துன்புறுத்தினார்கள். கடைசியாக காபாவை உடைத்தார்கள். கராமித்தா அந்த கூட்டம் காபாவில் உள்ள அந்த ஹஜருல் அஸ்வத் என்ற அந்த கல்லை பேத்து எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. ஹஜருல் அஸ்வதை எடுத்துட்டு போய், இந்த ஹஜருல் அஸ்வத் தான் இந்த ஊருக்கு, இந்த காபாவுக்கு ரொம்ப முக்கியமானதாக, அதாவது இங்கே செழிப்பை தரக்கூடியதாக மக்கள் எல்லாம் இங்கே வர்றாங்க, இதை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள், இங்கே வந்து குழுமுகின்றார்கள், அதனால இந்த ஊருக்கு நிறைய வருமானம் ஏற்படுகின்றது, மக்கள் செழிப்பாக இருக்கின்றார்கள், இந்த கல்லை எடுத்துட்டு போய் நம்ம ஊர்ல வச்சுக்கிட்டோம், நம்ம ஊருக்கு எல்லாரும் வருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த கல்லை தூக்கிட்டு போனாங்க. போனதுல இருந்து அந்த ஊருக்கு முசீபத்து பிடிச்சிக்கிச்சு. எந்த ஊருக்கு கொண்டு போனான்னா அந்த ஊர்ல போய் வச்ச உடனே ஒரே பஞ்சம், நோய் நொடிகள், எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை, பலவிதமான தீமைகள் ஏற்பட்டு விட்டுன்னு அந்த ஊர்ல வச்சு வச்சு பார்த்தான். 22 வருஷம் வச்சிருந்தான் அந்த கல்லை. அதுக்கு பின்னால கொண்டு வந்து இங்கேயே போட்டு போயிட்டான். ஒண்ணும் நடக்கல. ஆக இப்படி சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. அது அந்த ஊர்ல இருந்தவங்க சில பேர் சில தவறுகள் செய்த காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அந்த நிகழ்ச்சியை படிப்பினைக்காக வேண்டி ஏற்படுத்திக்காள். அது அல்லாத பெரும் போர்கள் அப்படிங்கறதுல போரெல்லாம் அங்க நடக்கவே கிடையாது. கியாமத் நாள் வரைக்கும் நடக்காது. கியாமத் நாள் வரும்பொழுது தஜ்ஜால் வருவான், உலகம் பூரா சுத்துவான். ஆனா மக்காவுக்கும் மதீனாவுக்கும் அவன் போக முடியாது அப்படிங்கிறது தெளிவான விஷயம், எல்லாம் கேள்விப்பட்ட விஷயம் தான். மக்காவுக்கும் மதீனாவுக்கும் போக முடியாது. மக்காவுக்கும் மதீனாவுக்கும் போகக்கூடிய எல்லா வழிகளிலும் மலக்குகளை அல்லாஹ் தஆலா நிறுத்தி அவனை துரத்தி அடிப்பார்கள். அவன் போகவே முடியாது. ஏன்னா தன்னை அல்லான்னு சொல்லுவான். அவன் நான் தான் அல்லான்னு சொல்லுவான். இப்பதான் வந்திருக்கிறேன், என்னை நீ நம்புங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவன் சொல்லுவான் தன்னை அல்லான் என்பதால். அவன் அல்லான்னு சொல்றவன நம்பியும் கூட ஒரு கூட்டம் பின்னால போகும். நிறைய கூட்டம் போயிட்டு இருப்பாங்க. என்ன இப்ப தன்னை இமாம்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க, அவங்க பின்னால ஒரு கூட்டம் போறாங்க, அது வேற விஷயம். அல்லானே சொல்லுவான் ஒருத்தன், நபின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் உண்டு, நான் நபி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நபிக்கு பின்னால ஒரு கூட்டம் போய்கிட்டே இருக்கு, இப்போ இருக்கிறாங்க. என்ன தன்னை நபின்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க பின்னால போகக்கூடிய கூட்டங்கள் இருக்கிறாங்க. ஆனா தன்னை அல்லான்னு சொல்லிட்டு உலகத்துல ஒருத்தன் இது கூட வரல, இது வரைக்கும் வரல. கடைசி நாள்ல தஜ்ஜால் வருவான். அந்த தஜ்ஜாலை விட்டு, தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு மக்காவும் மதீனாவும் காப்பாற்றப்படும். ஆக குழப்பத்திற்கு இலக்காகாத ஒரு ஊர் அந்த ஊர். அப்ப அந்த ஊர்ல வசிக்கக்கூடியவர் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். அதனால அல்லாஹ் சொல்றான், நிஅமத்தன் அன்அமஹா அலா கௌமின், ஒரு கூட்டத்தாரின் மீது அல்லாஹ் செய்திருந்த நிஅமத்தை அந்த ஊர்க்காரர்கள் எவ்வளவு பெரிய நிஅமத் செஞ்சிருந்தான். அதே மாதிரி பல ஊர்கள்ல இருந்து அங்க வருவாங்க. வரும்போது பல ஊர்களுடைய பொருளாதாரமும் அங்கே வந்து சேரும், பல ஊர்களுடைய பொருள்களும் அங்கே வந்து சேரும். காசும் வரும், பொருள்களும் வரும். அதையெல்லாம் அவர்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருந்தார். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு ஊராக மக்கா மதீனா இருந்து கொண்டிருக்கின்றது. அரபு நாடு பூரா இருக்குது, இருந்தாலும் மக்கா மதீனா குறிப்பாக உலகத்தில் கிடைக்காத விளை பொருள்களை எல்லாம் அந்த ஊர்ல பார்த்துக்கலாம். உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் என்னென்ன பழங்கள் கிடைக்குமோ, காய்கறி கிடைக்குமோ, அது பூரா மக்காவில் பார்க்கலாம். வறட்சியான பாலைவன நாடுதான், ஆனா தண்ணீர் அந்த ஊரை போல தண்ணி வேற எங்கேயுமே கிடையாது. அப்படியேப்பட்ட நியாமத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கு. இந்த நியாமத்துகள்ல ஒரு பெரும் பகுதியை அல்லாஹ் தஆலா முந்தியும் ஆக்கி தந்திருந்தான். அதை அல்லாஹ் சொல்லுகின்றார், அன்அமஹா அலா கௌமின், ஒரு கூட்டத்தாரின் மீது அவன் ஏற்படுத்தி அந்த நியாமத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியவனாக அல்லாஹ் மாற்றிக்கொள்ளக்கூடியவனாக இல்லை. ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், அவர்கள் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாதவரை. அவங்க மாற்றிக்கொண்டால் அல்லாஹ் மாற்றிக்கோ. அவங்க மாறிட்டாங்க, அல்லாஹ் அனுப்பினான், ரசூலை அனுப்பினான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊருக்கு வந்தது மிகப்பெரிய நியாமத். இந்த மேலோட்டமாக இருக்கக்கூடிய நியாமத்துகளை விட, உலகத்தினுடைய நியாமத்துகளை விட அல்லாஹ் ரசூலை அனுப்பியது மிகப்பெரிய நியாமத். அந்த நியாமத்தை அவர்கள் பயன்படுத்தவில்லை. சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், அவங்களை எல்லாரும் பார்த்தாங்க,
மிகப்பெரிய ஞாபத்து என்பதாகவும் அவங்களே சொன்னாங்க. நம்ம ஊருக்கு ஒரு பெரிய ஞாபத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நுபுவத் அருளப்பட்டது, அல்லாஹ் தஆலா வேதத்தை கொடுத்தான், குர்ஆனை கொடுத்தான். குர்ஆன் மிகப்பெரிய இரண்டாவது ஞாபத்தாக கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக ஒரு பெரிய ஞாபத்தை கொடுத்தார். அந்த ஞாபத்தை மறுத்தாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஞாபத்தை மறுத்தார்கள். அதே மாதிரி குர்ஆனையும் மறுத்தார்கள், ஞாபத்தை மறுத்தார்கள். பிறகு அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நபியின் மூலமாக இஸ்லாத்தை தந்தான். இஸ்லாத்தையும் மறுத்தார்கள், அந்த ஞாபத்தை மறுத்தார்கள். உலகத்திலே மிகப்பெரிய ஞாபத்துகள் மனிதனுக்கு கிடைத்தவை 3 தானே, அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். 3 தான். முதல்ல இஸ்லாம், அந்த இஸ்லாத்தை விளக்குவதற்காக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது இஸ்லாத்தை கற்றுக்கு தருவதற்காக வேண்டி வந்த குர்ஆன். இந்த 3 தான் உலகத்தில் மிகப்பெரிய ஞாபத். ஒரு மனிதனுக்கு இந்த 3 கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னா அவனை போல உலகத்துல பெரிய பாக்கியசாலி, பெரிய பணக்காரன் வேற யாரும் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சிருக்குது. இஸ்லாம் கிடைச்சிருக்குது, குர்ஆன் கிடைச்சிருக்குது, நபி கிடைச்சிருக்கிறாங்க. இந்த 3 கிடைச்சதை போல ஒரு மனிதன், இந்த 3 இருக்கக்கூடிய ஒரு மனிதன், குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், குர்ஆனை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னை ஏழைன்னு சொன்னா அவன் மிகப்பெரிய பொய்யன் அப்படிங்கிறாங்க. அவன் குற்றவாளி. அவன் ஏழையே அல்ல. எவ்வளவு பெரிய ஞாபத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான், அதை வச்சுக்கிட்டு இவன் ஏழைன்னு சொல்றான் அப்படின்னு சொல்றான். அதனால அல்லாஹ் தஆலா இது 3 இந்த ஞாபத்துகளை எல்லாம் கொடுத்தான். 3 ஞாபத்துகளை அந்த ஊர்க்காரர்களுக்கு கொடுத்தான். ஆனா அந்த ஊர்க்காரர்கள் அந்த ஞாபத்தை மறுத்துட்டாங்க, ஏற்றுக்கொள்ளல, மாற்றி விட்டார்கள். தங்களுடைய கொள்கையை மாற்றிக் கொண்டார்கள், தங்களுடைய கொள்கையை சரியாக ஆக்கிக் கொள்ளவில்லை. அதனால அல்லாஹ் தஆலா தன்னை மாற்றிக்கிட்டான், தன்னுடைய முடிவை மாத்திட்டான். அந்த முடிவை மாத்தினதுனால முதல்ல பத்ர்ல அவர பெரிய தோல்வி ஏற்பட்டது. அதுக்கு அடுத்தடுத்த போர்களில் அவர்களுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டது. கடைசியாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய மார்க்கத்தை நிலை பெறச் செய்தான், வெற்றி அடைய செய்தான். அன்னல்லாஹ் ஸமீஉன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான். நீங்கள் என்னென்ன சொல்லுகிறீர்களோ அதையெல்லாம் கேட்கின்றவனாக. அலீம், நீங்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் அறிந்தவனாக இருக்கின்றான். ஆகவே எதுவுமே அல்லாஹ் தஆலாவுடைய கேள்வியை விட்டும் அவனுடைய அறிவை விட்டும் தப்பாது. அதை நினைவு கூர்ந்து நீங்கள் உங்களுடைய அமல்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகின்றார். இன்னும் அல்லாஹ் சொல்றார், கதபி ஆலி ஃபிரௌன வல்லதீன மின் கப்லிஹிம். முதல்ல சொன்ன மாதிரி, முதல் வாசகத்துல சொன்ன மாதிரி இங்க அந்த ஆயத்திலே சொல்றார். இவருடைய பழக்க வழக்கங்கள் ஃபிரௌனுடைய பழக்க வழக்கத்தை போன்று. இதை உறுதிப்படுத்தி சொல்லுகின்றான். அவங்க இப்படித்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றதுக்காண்டி உறுதிப்படுத்தி. வல்லதீன மின் கப்லிஹிம், இவர்களுக்கு முன்னுண்டான அந்த காப்பீர்கள் இருந்தார்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்களை போன்று இவருடைய பழக்க வழக்கம் இருக்கின்றது. கல்லபு பி ஆயாத்தி ரப்பிஹிம், அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த முன்னோர்கள் தங்களுடைய ரப்புடைய ஆயத்துக்களை பொய்யாக்கினார்கள், வேத வசனங்களை பொய்யாக்கினார்கள். ஃபஅஹ்லக்னாஹும் பிதுனூபிஹிம், அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அவர்களை நாம் அழித்தோம், அழித்து நாசமாக்கினோம். வஅக்ரக்னா ஆல ஃபிரௌன, ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை நாம் அழித்தோம். அக்ரக்னா, நீரிலே மூழ்கடித்தோம், செங்கடலிலே அவர்களை மூழ்கடித்தோம் எல்லாரையும். இதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான். உங்களை போல யார் யார் முன்னால பொய்யாக்கினார்களோ வேத வசனங்களை எல்லாம் அவர்கள் எல்லாம் அழிச்சிருக்கிறோம். ஃபிரௌன் பொய்யாக்கினான், அவனை கடல்ல மூழ்கடித்தோம், மூழ்கடித்து அழித்தோம். இதெல்லாம் நீங்க நினைத்து பார்க்க வேண்டும். இவங்கெல்லாம் குல்லுன் கானு ஸாலிமீன், இவர்கள் அனைவரும் ஒவ்வொருவருமே அநியாயக்காரர்களாக இருந்தார்கள். அந்த அநியாயத்தின் காரணமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி இந்த மக்காவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். அதான் அந்த நேரத்தில் இருந்தவர்களுக்கு, நீங்கள் மிகப்பெரிய அநியாயம் செய்யக்கூடியவர்கள், உங்களுடைய கொள்கைகள் சரியில்லை, செயல்பாடுகள் சரியில்லை. என்னுடைய வேதமும் என்னுடைய ரசூலும் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் என்ன சொல்லுகின்றார்களோ, அந்த வேதம் என்ன சொல்லுகின்றதோ, ரசூல் என்ன சொல்லுகின்றார்களோ அதை பின்பற்றினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். இன்ன ஷர்ரத் தவாபி இன்தல்லாஹி அல்லதீன கஃபரு ஃபஹும் லா யுமினூன். அடுத்தும் அல்லாஹ் தஆலா அதை சொல்லுகின்றான் அந்த காபிர்களை பற்றி. அல்லாஹ் தஆலாவிடத்தில் மிருகங்களிலே ரொம்ப பெரிய கெட்ட மிருகம் உலகத்திலே பூமியிலே ஊர்ந்து வாழக்கூடிய, ஊர்ந்து திரியக்கூடிய மிருகங்கள். தவாப் என்று சொன்னால் எல்லாத்தையும் அடக்கும். ஆடு, மாடு, பறவைகள், ஊர்வனங்கள், மீன்கள், எத்தனை பிராணிகள் இருக்கின்றன மனிதனை தவிர மீதி உள்ள எல்லா பிராணிகளும், நாய், பன்றி, கழுத எல்லாத்தையும் வச்சுங்க. எல்லா மிருகங்களிலும் கெட்ட மிருகம் யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்துல அல்லதீன கஃபரு ஃபஹும் லா யுமினூன், ஈமான் கொள்ளாத காபிர்கள் தான். அவங்க தான் உலகத்துல எல்லா நாய், பன்றியை விட ரொம்ப கெட்டவன்.
இன்ன ஷர்ரத் தவாபி இன்தல்லாஹ், அல்லாஹ் தஆலாவிடத்தில் பூமியில் உள்ள மிருகங்களிலே ரொம்ப கெட்ட மிருகம் எதுவென்றால் அல்லதீன, சில மனிதர்கள் தான், கஃபரு, அல்லாஹ்வை நிராகரித்தார்கள், ரசூலை நிராகரித்தார்கள், அவருடைய வேதத்தை நிராகரித்தார்கள். அப்படிப்பட்டார் ஃபஹும் லா யூமினூன், அவர்கள் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள். இப்படி நிராகரித்துக் கொண்டே இருந்தால் ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஈமான் கொள்ளாமல் நிராகரித்துக் கொண்டு இருக்கின்றார்கள், அவர்கள் தான் கெட்ட மிருகம். மிருகம் மட்டுமல்ல, இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொன்னா பல்ஹும் அதல், அந்த மிருகத்தை விட ரொம்ப கெட்டவர்.